அக்கா வீட்டுக்கு போறேன்ல, எதுவும் கொண்டுட்டு வரணுமான்னு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேளு. ஏமாக்கா, நல்லா இருக்கியா? மாப்பிள்ள நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கேம்மா. அவனும் நல்லா தான் இருக்கேன். வக்கனே ஆக்கி போடுறேன். நல்லா தான் இருக்கேன். உங்க அப்பனை நான் எப்படி பேசுவேனோ அதே மாதிரி உன் புருஷனை நீ பேசுற. அப்படிதான் இருக்கானோ? இப்படி பேசுறதுனாலதான் என் புருஷன் என் கண்ட்ரோல்ல இருக்கான். இல்லைன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிருவேன். இவங்கள பத்தி பேசுனா சொல்ல வர விஷயத்த மறந்து போயிடுறோம். அடுத்த வாரம் தம்பி அங்க வாரான். எதுவும் கொடுத்து விடணுமா? இல்ல அது கொடுத்து விடல இது கொடுத்துடணும் சொல்லக்கூடாது. மாப்பிள்ளைகிட்டையும் கேட்டு சொல்லிடு. இவங்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு? சரி, கேட்டு சொல்றேன். ஏங்க, பேப்பர் படிச்சது போதும், நான் சொல்றத கேளுங்க. என்ன கேட்கணும் சொல்லு. தம்பி அடுத்த வாரம் இங்க வரானா, ஏதாவது கொடுத்து விடணுமான்னு அம்மா கேக்குறாங்க. எது உங்க வீட்டுல இருந்தா? ஆமாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏற்கனவே கொடுத்தத வேணா எடுத்துட்டு போ சொல்லு. எது? ஒன்ன சொல்லலாமா? இந்த தீபாவளி கொடுத்த பலவரம் பச்சடிலாம் மிச்சமா இருக்கு, அதை வேணா எடுத்துட்டு போக சொன்னேன். எப்ப பார்த்தாலும் ஒன்னேவே நினைச்சுக்கிட்டு சில்லிகா. நல்ல வேலை தப்பிச்ச. ஏங்க, தூங்குனது போதும், எந்திரிக்க. சொல்லுமா. என் தம்பி ஊர்ல இருந்து வரான். ஸோ அவனுக்கு திங்ஸ் வாங்கணும். நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். நான் ஷாப்பிங் கிளம்பிட்டேன்னு பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு வர சொல்லுங்க. ஏ பிரியா, என் பொண்டாட்டி வெளியே போயிட்டா, நீ சீக்கிரம் கிளம்பி வா. ஐயோ ஜாலி. நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொல்ற? நீ உனக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னா. மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்பதான் கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதலா இருக்கும்.